அன்புள்ள யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் காயகல்பா டிவி சேனல்ல உள்ள நண்பர் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொள்றேன். இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது குழந்தை ஏன் பிறக்கல, குழந்தையினுடைய பிறக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அந்த குழந்தை வராமல் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன. இன்னைக்கு நிறைய பல விதமான கோளாறுகள் சின்ன வயசுல பண்ணுது, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அது இல்லாமல் சில நபர்களுக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு சரி வராமல், அதுக்கு தேவையான உடம்புல வரக்கூடிய தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணாத காரணத்தினாலையும் குழந்தை பிறக்கிறது இல்லை. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இரு நபர்களுக்கும் இந்த கோளாறு வருது. அப்ப இந்த சின்ன வயசுல வரக்கூடிய கோளாறும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வரக்கூடிய கோளாறும் பல விதமான கோளாறுல ஆண்களுக்கு சொல்ல போனா இந்த கை வேலை நிறைய இருக்கு. அப்படி ஆகிறதுனால ரெண்டு பக்கம் வீக்கம் கொடுத்து நடுப்பக்கத்துல வீக்கம் குறைஞ்சி வருது. அப்போ வெயிட் கம்மி ஆகுது. இப்படி நேரம் நிக்க வேண்டிய பொருள் இப்படி போயிட்டா சரியாகாது. அதே மாதிரி பெண்களுக்கு கட்டி வருது, யூட்ரஸ்ல கட்டி வரக்கூடிய காரணங்கள் பல விதமான காரணத்தினால கட்டி உற்பத்தி ஆகுது. 3 வயசுல ஒரு பொருளை சாப்பிடும் போது அந்த பிள்ளைக்கு தெரியுதா, நான் 3 வயசுல சாப்பிடுறதுனாலதான் கரெக்ட் வர்றதுன்னு பரோட்டா எடுத்துக்கோ, கோழிக்கறி எடுத்துக்கோ, அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கோ. இந்த பேக்கரி சாப்பிடும் போது அத சுகர் ஜாஸ்தி கலந்து வரக்கூடியதுல கோளாறு பண்ணுது. அதே மாதிரி கடையில போய் ஒரு டீ கடையில டீ குடிக்க போறீங்க, அந்த டீ குடிக்கும் போது ஒரு வடை சாப்பிட சொல்லுது. அந்த வடை சாப்பிடும் போது அந்த வடை எதை செஞ்சிருக்குன்னு யாராவது கேட்கலாங்களா? பாமாயில் போனா கர்ப்பப்பைக்கு கட்டியாகுது. பாமாயில சாப்பிடக்கூடிய பொருள்கள் சாப்பிடும் போது கர்ப்பப்பைக்கு கட்டி வந்துருது. சாப்பிடக்கூடிய சாப்பாடுல ஜீரணமாகாமல் கர்ப்பப்பைக்கு கட்டி வந்துருது. சாப்பாடுக்காக சில இருக்கிறாங்க, டைம் பிரகாரமா சாப்பிடுறாங்க, சில பேர் டைம் தவறி சாப்பிடுறாங்க. அப்படியெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கோளாறு வருது. இந்த கோளாறை நீக்க, மனிதன் உடம்புல வரக்கூடிய கோளாறை நீக்க இயற்கையாக மூலிகை அமைச்சிருக்கு. ஆண்கள் எடுத்தால் ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய மூலிகை சர்வசாதாரணமா நம்ம வீட்டுல எல்லாம் நப்பேன்னு ஒண்ணு இருக்கு, நப்பச்சூரை. அந்த நப்பையை கொண்டு நெய்யில வறுத்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இந்த கோளாறுக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கும். விந்து கம்மியாகிறதுனாலதான் அந்த ஆண்களுக்கு குழந்தை இடம் வரக்கூடிய காரணம் வருது. அப்படி உள்ளவங்களுக்கு நப்பச்சூரை கொண்டு அதை எடுத்து, அது நப்ப சூறை எடுக்கிறது, நப்ப வேணும், நப்பன்னு சொல்லி மூலிகை இருக்கு. அந்த மூலிகை இடிச்சு சாறு எடுத்து அந்த சாரோட போட்டு வைக்கணும். அப்ப தட்டினா உள்ள ஓடி வந்துடும். இந்த உள்ள இருக்கிற அந்த கறி உள்ள ஒரு கறி இருக்கு, அந்த கறி ஓடி வந்துடும். அப்படி அது நெய்யில வறுத்து சாப்பிட்டால் விந்து உற்பத்தி ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம வீட்டுல விளையக்கூடிய சர்வசாதாரணமான சின்ன வெங்காயம் இருக்கு. சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிட்டு அது தினமும் சாப்பிடும் போது நெய்யோட சேர்ந்து சாப்பாடுல கலந்து சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா விந்து உற்பத்தி ஆகும். அது முடியலன்னு சொன்னா கடையில போய் கடையில விற்கிறத அமுக்கதான் கிழங்குன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி வயிற்று வித்துன்னு மலையாளத்துல சொல்றாங்க. தமிழ்ல இந்த முள்ளா இருக்கும் முள்ளங்கி விதை, இந்த முள்ளங்கி விதைய கொண்டு பால்ல அரைச்சி சாப்பிட்டு வந்தால், அமுக்கடாங்கிழங்கும் முள்ளங்கி விதையும் பால்ல சாப்பிட்டு வந்தா விந்து உற்பத்தி ஆகும். இன்னொன்னு, விந்து கம்மியாச்சுன்னு சொன்னா தினமும் முள்ளு கீரையை கொண்டு அது நல்லா வெயில காயப்பட்டு அந்த முள்ளு வேறு புளியிட்டு சின்னதா கட் பண்ணி வெயில காயப்பட்ட பிறகு அதுல வத்தல் இருக்குல்ல, இந்த வத்தை சுண்டைக்காய் வத்தல், அந்த சுண்டைக்காய் வத்தலும் இந்த வேறு தண்டு சேர்த்து நீரை வறுத்து சாப்பிட்டு வந்தால் விந்து உற்பத்தி ஆகும். அது இல்லாமல் இன்னும் பிற மருந்துகளை இந்த சர்வசாதாரணமா கடையில கிடைக்கக்கூடிய உளுந்து பருப்பு, திராட்சா, முந்திரி பருப்பு, முந்திரி கொட்டை, உளுந்து பருப்பு, அப்புறம் இந்த காணின்னு சொல்லுவாங்கல்ல, குதிரைக்கால சாப்பாடு போடுவாங்கல்ல, கொள்ளு, அந்த கொள்ளு சேர்த்து 3 சேர்த்து, அந்த கொள்ளு எப்படின்னு கேட்டா தண்ணீரை போட்டு அதை முளைக்க வைக்கணும். அது முளை வரணும். அந்த முளை வந்த பிறகு இதை 3 சேர்த்து நெய்யில வறுத்து, ஆனா ஒண்ணு சின்ன வெங்காயத்தையும் சேர்க்கணும், சின்ன வெங்காயத்தையும் போட்டு நெய்யில வறுத்து சோத்துல கலந்து சாப்பிட்டு வந்தால், இப்படி செஞ்சா ஆண்களுக்கு விந்தாகும். அப்படி எல்லாம் நீங்க செஞ்சு விந்து ஆகல
அப்படின்னா நான் மருந்து செஞ்சு கொடுக்கிறேன். அதுக்கு காரணம் பார்த்து நாடு பிடிச்சு பார்த்து எதனால குறை வந்துருச்சு அந்த குறையை கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான மருந்தை நான் செஞ்சு கொடுப்போம். அப்போ உண்மையான ஆண், உண்மையான பவர், உண்மையானது கிடைக்கும். நான் இதை சொல்லி இருக்கு மட்டும் இல்ல, மிலிட்டரிக்காரங்க செஞ்சு கொடுக்குது. அப்ப சொன்னாங்க இதுக்கு சரியா இல்லைன்னா துப்பாக்கில சுற்றுன்னு. பூனா, பரோடா, கோடியர், கோவா 4 மிலிட்டரி கேம்ப்ல நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவேன். இந்த குழந்தை விழாப்புகளுக்கு மருந்து கொடுக்க. அப்பெல்லாம் இந்த மாதிரிதான் நான் சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி வைத்தியம் பண்ணி இருக்கேன். அது மினிஸ்டர் ஆபீஸ்ல தெரியும் டெல்லியில. அந்த மாதிரி மருந்துகளை முதல்ல எதனால கோளாறு வருதுன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்றேன். அதாவது கண்டுபிடிச்சதுதான் நரம்பு பார்த்து நாடு பார்த்து கண்டுபிடிச்சதுதான் நோயை சரி பண்ண முடியும். அந்த மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய யூட்ரஸ்ல வரக்கூடிய கோளாறுகள் கட்டி கொண்டு எந்த விதமான பெண்களுக்கு வருதோ அந்த கோளாறை நீக்க சர்வசாதாரணமா நம்ம சாப்பிடக்கூடிய சோற்று கத்தாழை எங்க வேணாலும் கடையில கிடைக்கும், கடையில வாங்கிக்கலாம், அல்ல ரோட்டு ஓரத்துல கிடைக்கும். அதுவும் கொண்டு வந்து கல்மதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது கடையில வாங்கிக்கிறோம். உண்மையான கல்மதம் வாங்கணும். நீங்க நிறைய டூப்ளிகேட் விற்கிறாங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கடையில போனா உண்மையான கல்மதத்தை வாங்கி அந்த கல்மதத்தை இந்த சோத்து கத்தாலையும் கல்மதம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இந்த கோளாறு நீங்கும். கல்மதம் சிலாச்சத்துல பாறையில விளையிறது, ஆணும் பெண்ணும் கூடிய பாறையில தான் இருக்கு. அது உப்பு, கல்லுல விளைஞ்சி வர்ற உப்பு தான் கல்மதம். அந்த கல்மதம் வந்து ஆணும் பெண்ணும் இருக்கிற பாறையில கிடைக்கும். இங்க கொதிமலையில இருக்கு. சில ஏரியாவில் உயர்ந்த பாறையில தான் அது விளையும். அது வந்து கருப்பு கலரா இருக்காது, அது ப்ளூ கலரா இருக்கும், ப்ளூ நிறம். அது தண்ணீரை போட்டு எடுத்தாங்கன்னா 5 ருசி வரும். 5 விதமான ருசி, சபர்ப்பு, புளிப்பு, பபர்ப்பு, இப்படி 5 விதமான ருசி தான் இந்த கல்மதுக்கு வரும். அது பால்ல போட்டா பால் கற்று போயிடும். ஏன்னா பாறையில விளையிற உப்பு, அதனால இந்த உப்பு பால்ல போட்டா பால் கெட்டு போயிரும்ல, அந்த மாதிரி கெட்டு போகும். உண்மையான கல்மதம் அதுதான். அந்த கல்மதத்தை ஆதிவாசிகளுக்கு கிடைக்கும். இந்த காட்டுல வாழ்றாங்கல்ல அவங்க கிட்ட கிடைக்கும் நிறைய. அவங்க மூலியமா இது கொண்டு வந்து கடையில கொடுக்கறாங்க, கடையில வாங்கிக்கலாம். சில கடைக்காரங்களுக்கு, சில வைத்தியர்களுக்கு கொடுக்கறாங்க. அவங்ககிட்ட இருந்து வாங்கி இது பயன்படுத்தி வந்தால் கட்டி கரையும், கர்ப்ப பைக்குள்ள கோளாறுகள் நீங்கும். பீரியடு இல்லாத வந்தால் அந்த பீரியடு சரியான முறையில ஆகும். அப்படி செய்யலாம். முடியுது என்றால் நான் அதுக்காக மருந்து செய்யறோம். குமரி கல்பம். இந்த குமரி கல்பம் நான் செய்யற குமரி கல்பத்துல கல்மதம் சேர்த்துதான் தயார் பண்ணுவோம். குங்கும பூவு, கல்மதம், இப்படி பொருட்களை வந்து குல்கந்து, ரோஜா முட்டு எல்லாம் சேர்த்து. அப்புறம் இன்னொன்னு இருக்கு, அதாவது எங்க ராஜஸ்தான்ல மட்டும்தான் அந்த மரம் இருக்கு, ஜீராபாத் செடி. அந்த செடியில இருக்கக்கூடிய கரைன்னா அந்த பசை, அந்த கரையில மரத்துல பெரிய மரம், அந்த மரத்துல பசை வரும். அந்த பசையை சேர்த்து எடுத்தா பெண்களுக்கு வரக்கூடிய கோளாறு நீங்கும். எல்லாம் அங்க போய் கண்டுபிடிச்சேன், ராஜஸ்தான்ல போய் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன், செஞ்சா இந்த மாதிரி ஆகும்னு. அப்போ அதெல்லாம் கலந்து சேர்த்து இந்த குமரி கல்பம் தயார் பண்றேன். அதே சொத்துக்கத்தால சேர்த்தாதான் குமரி கல்பம். அதை தயார் பண்ணி அது சாப்பிட்டால் கட்டி கரையும், கர்ப்பப்பையில் உள்ள கோளாறு நீங்கும். அதாவது உஷ்ண நோய்னா வெள்ள வெட்ட போகுது. பொம்பளைங்க வந்து இப்படி போயிடும், இப்படி இருக்கிற பொம்பளைகளும் இப்படி ஆயிடும். அவங்களுக்கு இது கொடுத்தா ஜாயிண்ட்ல உள்ள பெயின், இடுப்புல உள்ள பெயின், வயிற்றுல வலி, ஜாயிண்ட்ல உள்ள பெயின், கழுத்து வலி, தலைவலி, பல கறக்கம், மாமியம், இப்படி உள்ள பல விதமான கோளாறுகள், கண் பார்வை மங்கள், இப்படி பிரெயினுக்கு வந்து ஞாபக சக்தி கம்மியாகுது, இப்படி உள்ள பொருள் எல்லாம் மாறுது. இந்த கோளாறுனால வரக்கூடிய எல்லா நோயும் தீருது குமரி கல்பத்துல. அப்போ உங்களால் முடியுதுன்னா எங்கிட்ட வந்தா போதும். முடியும்னு சொன்னா நீங்களே நான் சொன்ன மாதிரி மருந்துகளை சாப்பிட்டு நம்ம சர்வசாதாரணமா தமிழ்நாட்டுல நெருங்கி இருக்கு, அதை அரைச்சு கூட சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டாலும் கோளாறு மாறும். அது இல்லாம வெள்ளரிகை ஸ்பெஷல் இருக்கு, அதை பிடிங்கி சாப்பிட்டாலும் கொஞ்சம் கேட்கும். அந்த மாதிரி இந்த சதாவரி கிழங்குன்னு மலையாளத்துல சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து பன்னீர் விட்டாங்கிழங்கு.
அரைச்சு பால்ல சாப்பிடலாம், மோர்ல சாப்பிடலாம், தயிர்ல சாப்பிடலாம். தண்ணீர் விட்டா கிழங்கும் சேர்த்து அரைச்சு சாயந்தரம் தினம் 2 வேளை சாப்பிட்டு வந்தா, தண்ணீர் விட்டா கிழங்கும் சோற்று கத்தாலையும் கலந்து சாப்பிட்டு வந்தால் இது நீங்கும். எல்லாம் முடிஞ்சு முடியவில்லை என்றால் என்ன சந்திங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நாடி பிடிச்சு பார்த்து எதிரான நோய் வந்துருச்சுன்னு பார்த்து அந்த வரக்கூடிய நோய்க்குள்ள மருந்தை நான் தயார் பண்ணி கொடுக்கிறேன். அது செஞ்சிருக்கேன், நிறைய பேருக்கு கொடுத்திருக்கேன், நிறைய பேருக்கு நல்ல பலனை தந்திருக்கேன். மிலிட்டரி ஏரியால நர்ஸுங்க வேலை செய்யறாங்க, மிலிட்டரி ஹாஸ்பிட்டல். அந்த நர்ஸுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கோளாறு இருந்தது. அது பூனா மிலிட்டரி ஹாஸ்பிட்டல், கோடியர், பரோடா, கோவா, இந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மருந்து செஞ்சு கொடுத்திருக்கேன். அவங்க எல்லாம் எனக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரியில வேலை செய்யற பொம்பளைகளுக்கு கொடுத்திருக்கேன், கெல்ஸ்ல வேலை செய்யற பொம்பளைகளுக்கு கொடுத்திருக்கேன். அவங்க எல்லாம் பெண்மணி வரும்போது கொண்டு வந்து கொடுப்பாங்க. பேண்ட் சட்டை, சட்டை துணி, பேண்ட் துணி எல்லாம் அவங்க கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இது குணமானதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா கொடுக்கறது, அன்பா கொடுக்கறது. அவங்களுக்கு நோய் குணமாச்சே இந்த பாசம் வரும்போது காய்கறி எல்லாம் கொண்டு வருவாங்க. இந்த பழங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, முந்திரிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அங்க வெளிநாட்டுக்கு வரும்போது பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி பொருள் எனக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இப்பவும் கொடுக்குது. உங்களால முடியலன்னா தான் அதை நீங்க எங்களை சந்திக்கலாம். அதுக்கு தந்த கிடைக்கும். பெண்களுக்கு ஆண்களுக்கும் குழந்தை பிறக்கும் எக்ரிமெண்ட் போடுறேன். பிறக்கும் ஆண் வேணுமா பெண் வேணுமான்னு கேட்டு நான் வைத்தியம் பண்ணுவேன். ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்னு சொல்லி வைத்தியம் பண்ணக்கூடிய செஞ்சது 12 வயசுல ஆரம்பிச்சு இந்த வைத்தியத்தோடு. அதனால எல்லோருக்கும் நல்லது செய்யணும், தொண்டு செய்யத்தான் என்னுடைய எண்ணம், என்னுடைய குறிக்கோடு. அதனால நீங்க இந்த காயகல்பா டிவி சேனல் பார்க்கக்கூடிய என்னுடைய இதே நிறைஞ்ச கூப்புக்கை வணக்கம், நன்றி.